ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸோட ஃபார்முலா வந்து நோட் பண்ணியிருக்கிறேன். உன்னுடைய கிளாஸ் நோட்டில் பேக் சைட் வந்து இந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோ. ஸோ ஒவ்வொரு சம் நம்ம செய்யும் போதும் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கிட்டோன்னா உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஓம்ஸ்லா பார்த்தோம். அப்படி தானே? ஓம்ஸ்லா படி ஃபார்முலானது V = IR, அப்படி இல்லைனா I = V/R. ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் V = IRன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது மனப்பாடமாக உனக்கு படித்த ஃபார்முலா. ஸோ அதையே நீயே ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 3 ஃபார்முலா. அந்த ஓம்ஸ்லா படி பவருக்கு 3 ஃபார்முலா கொண்டு வந்தோம். அப்படி தான் P = VI, P = V²/R, P = I²R. ஸோ நம்மளுக்கு கொஷினில் என்ன இது கொடுத்துருக்காங்க, எதை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்கங்கிறத சூஸ் பண்ணி நீ இந்த பவரில் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த கொஷின் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் எனர்ஜி ஃபார்முலானது பவர் இன்ட்டு டைம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு டிசி சர்க்யூட்ஸ் கான்செப்டில் படித்தது. அப்படின்னா தென் ரெசிஸ்டர் சீரிஸ் பேரலல் கான்செப்ட்டுக்கு வந்தோம். அப்படின்னா ரெசிஸ்டர் சீரிஸாக இருக்கும்போது நான் இப்போ 3 ரெசிஸ்டரை மட்டும் கன்சிடர் பண்ணி ஃபார்முலா எழுதியிருக்கேன். அது 4 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், இல்லை 2 ரெசிஸ்டர் கூட கொஷினில் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போது உனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி, ஈக்குவலண்ட் அப்படின்னாலும் சரி, ஓகேவா? எதுனாலும் ஒன்று தான். ஃபார்முலானது சீரீஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம R1 + R2 + R3. நான் 3 ரெசிஸ்டர்ஸ்னால இதோட நிறுத்திக்கிட்டேன். ஓகேவா? இதுவே பேரலல் என்ன பண்ணணும்? R1 இன்வெர்ஸ் + R2 இன்வெர்ஸ் + R3 இன்வெர்ஸ் தி ஹோல் இன்வெர்ஸ். அதாவது தனித்தனியாக இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணுவோம்? இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். தென் சீரீஸில் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம். அப்போ V = என்னது? V1 + V2 + V3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம்ல ஒரு சம். ஓகே. ஆனால் பேரலல் அது என்னவாக இருக்கும்? எல்லாமே சேமாக இருக்கும். V வந்து சப்ளை வோல்டேஜ் தான் V1, V2, V3 எல்லாமே சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவல். இங்கே சம் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல். அப்படியே உல்ட்டாவாக கரண்ட்டை சொல்லணும். சீரீஸில் கரண்ட்டு சேம், பேரலல் எப்படி இருக்கும்? கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம் ஆஃப் தி கரண்ட் டோட்டல் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 3 கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது லாஸ்ட் சம் வந்து கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து நம்ம இந்த ஃபார்முலா படி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க V = IR மெத்தடில் நீ ஃபெமிலியராக இருந்தால் அப்படி செய்யலாம். சம் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தேன்னா வெறும் ரெசிஸ்டர் மட்டும் கொடுத்துட்டு, அதாவது ரெசிஸ்டர் வேல்யூஸ் கொடுத்துட்டு டோட்டல் கரண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வை. அந்த மாதிரி கான்செப்டில் நீ டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணு. மற்ற மாதிரி இதுக்கெல்லாம் நீ சாதாரணமாக V = IR வச்சு அது சீரீஸாக பேரலான்னு இந்த கான்செப்டை கொண்டு வந்தே நீ செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து டோட்டல் கரண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் கரண்ட் இந்த ரெண்டையும் மட்டும் வச்சு I1 கண்டுபிடி, I2 கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ கரண்ட் டிவிஷன் ரூல் போ. இல்லைன்னா நீ சாதாரணமாக கான்செப்ட் பேசிக்ஸாக வச்சு V = IR கான்செப்டை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். அது கொஷினில் வேறு வழியே இல்லைனா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். 3 மார்க்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணு. 10 மார்க் கொஷினுக்கு வந்து நீ இப்படி சூஸ் பண்ண வேண்டாம். அப்போ ரொம்ப லென்த்தாக போகும், உனக்கு டைம் வந்து இழுத்துரும். ஸோ அதில் 10 மார்க் கொஷினுக்கும் போது V = IRலேயே உனக்கு வந்து சால்வ் பண்ண முடியுதான்னு பாரு. இதுவே 3 மார்க் கொஷினாக இருக்கும்போது கரண்ட் டிவிஷன் ரூலை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டெப் மார்க் வரணும் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உனக்கு ப்ராப்ளம்ஸ் ஒன்றுனா சால்வ் பண்ணும்போது உனக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ டோட்டல் கரண்ட் இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் டிவிஷன் ரூலுக்கு என்னது? சப்ளை வோல்டேஜ், அதான் டோட்டல் வோல்டேஜ் இல்லையாமா, இன்ட்டு எந்த ரெசிஸ்டர் கண்டுபிடிக்குமோ அங்கே வந்து ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸ்? இங்கே 1ன்னு போட்டால் இங்கே 1. ஓகேவா? டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அந்த சர்க்யூட்டில் இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸையும் கூட்டி போட்டேன்னா முடிஞ்சது. தென் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கொஸ்டினை நல்லா 2 தடவை வாசிக்கணும்டா. அதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்? நல்ல கொஷினை வாசிச்சுக்கோ. கொடுத்துருக்கிறது வோல்டேஜ், கரண்ட்டு, பவர், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் அது டோட்டல் வோல்டேஜா, டோட்டல் கரண்ட்டா, இல்லை டோட்டல் பவரா, இல்லை டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸா? ஓகேவா? அதையும் பார்த்துக்கோ. ஸோ கொஷினை வாசிக்கிறது தான் முக்கியம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு தனித்தனி ரெசிஸ்டர் வேல்யூவாக கொடுத்து தனித்தனி ஈச் ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ், ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள கரண்ட்டு, ஈச் ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள பவர் இப்படி கேட்குறாங்கங்கிறத நல்லா வாசித்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா கான்செப்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். டோட்டல்ங்கிறது வேறு, ஈச்சுங்கிறது வேறு. இப்போ தான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் குறிக்கிறது வேறு. ஸோ கேர்ஃபுல்லாக கொஷினை நல்லா வாசித்து பார்த்துட்டு எழுதணும். ஓகேம்மா? நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோ. A circuit consists of 6 ohm and 3 ohm connected in parallel and takes a total current of
12 ampere from the supply. Calculate the current through each resistance. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கியூட் இருக்குது, அந்த சர்க்கியூட்டில் 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, என்னெல்லாம் 6 ஓம் 3 ஓம். அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரிஸாக பேரலான்னு பார்க்கணும். எப்படி கொடுத்துருக்காங்க, பேரலல். தென் அண்ட் டேக்ஸ் எ டோட்டல் கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 12 lamps. சப்ளைலேருந்து 12 lamps கொடுத்துருக்கு, பட் சப்ளை என்னங்கிறத மென்ஷன் பண்ணல இவங்க. ஓகேவா, கேல்குலேட் த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி என்ன அர்த்தம், 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ எத்தனை கரண்ட்டு போகும், 2 கரண்ட்டு தானே. முதல்ல கொடுத்துருக்க சர்க்கியூட்டை அப்படியே ட்ரா பண்ணு. நான் வந்து இது பேரலல் அப்படிங்கிறதுனால வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, என்னெல்லாம் இருக்குது, 6 ஓம், இன்னொன்று 3 ஓம். இந்த அக்ராஸ் ஒரு சப்ளை, அந்த சப்ளை வந்து நம்மளுக்கு என்னன்னே சொல்லலை அவங்க. ஓகேவா, பட் டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12 ஆம்பியர். அப்படின்னா I1 I2 என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ஈச் I1 எதுனாலும் நீ I1 I2 சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா, அதாவது கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. கிவன் R1 எவ்வளவு 6 ஓம், R2 ஈக்குவல் 2 ரெசிஸ்டன்ஸ் என்னமா 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 எப்படி இருக்கான், பேரலல் கனெக்ஷன். நான் வரைஞ்சிருக்கேன், அப்படி தானம்மா. வேறு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுக்கல, வேறு என்ன, டோட்டல் கரண்ட் தானே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் என்னது 12 ஆம்பியர். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணுமா, த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியே போகக்கூடிய கரண்ட், டோட்டல் கரண்ட்டு இங்கே வரும்போது என்னவா பிரியும், I1 I2 பிரியும்னு பார்த்துருக்கோம்ல, அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ I1 என்ன, I2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ பாரு. அப்போ நம்மளுக்கு நான் சொல்லியிருக்கேன், கொஸ்டினில் ரெசிஸ்டனும் டோட்டல் கரண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் கரண்ட் டிவிஷன் ரூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே, ஈச் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கண்டுபிடிக்க இந்த கரண்ட் டிவிஷன் ரூல் போய் தானே ஆகணும், அதில் தானே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாரு, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அது ஃபார்முலா என்னது, எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எந்த நம்பர்னு எனக்கு தெரியாது, எத்தனை நம்பர் ஆஃப் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவாம்மா, டோட்டல் கரண்ட் இன்ட்டு இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம், ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் divided by total resistance. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தாம்மா. சரியா, ஃபார்முலாவும் நல்லா படிச்சிட்டாலே நீ அழகாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நீ தப்பு விடுறது ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூஷனில் தான் தப்பு பண்ணுவோம். ஃபார்முலா நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, சரி. இப்போது ஃபஸ்ட்டு இந்த I1 கண்டுபிடிப்போமா, எக்ஸுங்க வேல்யூ I1 I2 2 தானே. அந்த எக்ஸ் வேல்யூ பண்ணது 1 and 2 2 பிரான்ச் இருக்குது. I1 I2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் என்னது, டோட்டல் கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 lamps இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். இது I1னா இது வந்து 6 ஓம் ரெசிஸ்டர். இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குது, 3 ஓம் ரெசிஸ்டர். அதை நான் எழுதிக்கிறேன். டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கொடுங்க. 6 + 3 எவ்வளவு, டோட்டல்னால் அது தானே, கூட்ட தானே செய்யணும், அவ்வளோதான். ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தானே. என்ன வரும், 12 into 3 6 plus 3 divided by 9. That is 4 ampere. Then I2 total current at 12. இது தானே I2. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 6. அப்படி தானேம்மா. ஸோ 6 divided by total resistance என்னது, 6 plus 3. அப்போ கேல்சியில் எப்படி போடுவேன், 12 into 6 divided by 9. இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாரு, இந்த 6ம் டிவைடட் பை 9 தான் இது எடுத்துக்கும். சரியா, அதாவது ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இப்போ போட்டிங்க பாரு, 12 into 6 divided by 9. இப்படி தானே நீ கான்செப்ட் நினச்சிருப்ப. இப்படி நினைக்கும் போது என்ன ஆகும், ஆன்சர் என்ன வரும், 8ன்னு வரும். இது தப்பை எப்போதும் பண்ணாதீங்க. நம்மளுக்கு நம்ம வந்து எப்போதுமே நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக தான் போடணும். ஓகேவா, ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 12 into 6 ஈக்குவல் டு டிவைடட் பை 6 + 3 என்னது 9 இல்லையா.
சில சின்ன சம்க்கு ஓகே. இப்போது இதே மாதிரி கொஞ்சம் இன்ட்டு 10⁻⁻6 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா கான்செப்டே மாறிடும். ஸோ கவனமாக இருங்க. எடுத்துக்கலாம். ஈச் சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் என்னதுமா? I1 என்னது 4 ஆம்பியர், I2 என்னது 8 ஆம்பியர். ஆன்சரை நீட்டாக எடுத்து எதுனா முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருமா. 2 resistors are connected in parallel and a voltage of 200 volt is applied to the combination. என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். and a voltage of 200 volt is applied. அதாவது 200 வோல்ட்டை வந்து அந்த பேரல் கனெக்ஷனுக்கு அக்ராஸாக கொடுத்துருக்காங்களாம். ஓகே. the total current is 25 amps. என்னமா கொடுத்துருக்காங்க? டோட்டல் கரண்ட். நல்ல வார்த்தையை கவனிச்சிக்கணும். ஓகேவா? and the power dissipated in one of the resistor. 2 ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதில் ஒரு ரெசிஸ்டரோட பவர் டிசிபேஷன் அப்படின்னு அர்த்தம். பவர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா பவர் எவ்வளோமா? 500 watts. அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் ரெசிஸ்டன்ஸ்? ஓகேவா? ஒவ்வொரு ரெசிஸ்டரும் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாமா? பாரு, given. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். வோல்டேஜ் 200 வோல்ட்டு, டோட்டல் கரண்ட்டு 25 amps, பவர் டிசிபேட்டட் அதாவது பவர் அக்ராஸ் எனி ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் என்னதான் 500 watt. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் ரெசிஸ்டன்ஸ்? ஈச்னா என்னது? தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 ரெசிஸ்டர். அதனால தான் நான் R1 R2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் விளங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்யூட்டை நீ வரைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கே புரிஞ்சிடும். அப்படின்னா 2 ரெசிஸ்டர் பேரலில் கனெக்ட் பண்ணணும். வரையலாமா? 2 ரெசிஸ்டர் பேரலில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அக்ராஸாக 200 வோல்ட்டு இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? இது 200 வோல்ட்டு. டோட்டல் கரண்ட் எவ்வளவு? 25 amps. ஏதாவது ஒரு ரெசிஸ்டரோட பவர் டிசிபேஷன் எவ்வளோவா? 500 watt. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா R1 வேல்யூ என்ன, R2 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதாம்மா? ஓகே. இதை பார்த்தா உனக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும், பட் சுற்றி வளைச்சி கொடுத்த மாதிரியும் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். பார், எனி ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் தானே. நான் இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம இஷ்டம் தான். நீ இந்த ரெசிஸ்டரை சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்குள்ளே ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். என்னது? இப்போ R1 எடுத்துக்கிட்டா அப்போ அந்த ரெசிஸ்டருக்கு அக்கா சொல்ல பவர் என்னன்னு சொல்லுவோம்? P1ன்னு சொல்லணும். டோட்டல் பவர்னா தான் P இல்லைனா P டோட்டல்னு ஏதாவது நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் P1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எவ்வளவு? 500 watt. தென் நம்மளுக்கு வேறு என்ன தெரியும்? வோல்டேஜ் எவ்வளவு? 200 volt. உனக்கு தெரியும் பேரலல் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் V ஈக்குவல்ட்டு என்னது? V1 ஈக்குவல்ட்டு என்னது? V2 ஈக்குவல்ட்டு மொத்தமே இங்கே ரெண்டே அதனால் V ஈக்குவல்ட்டு என்னது? V1 ஈக்குவல்ட்டு V2. எவ்வளோ தான் இருக்கும்? 200 volt. சரியாம்மா? I என்னவா இருக்கும்? கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. சரி, இவ்வளோ தான் தெரிஞ்ச விஷயம். இதை வச்சு நம்மளுக்கு என்னெல்லாம் I டோட்டல் கரண்ட் தான் நல்லா TOTன்னு வச்சுக்கிறேன். என்னம்மா? 25 amps. இதை வச்சு எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும்? ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும். இப்போ V டோட்டல் தெரியும், I டோட்டல் தெரியும், அப்போ R டோட்டல் கண்டுபிடிக்கலாம். R டோட்டல் வச்சு கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று கழித்து போட்டுடலாம், பட் இங்கே வழி இல்லை. ஓகே, இப்போ பாரு, P1 ஈக்குவல் டு 500 watt. அப்போ P தெரியும், P1 V1 வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. இதில் பாரு, V1 V2நாலும் 200 தான். அப்போது P1 இருக்குது, V1 இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கணும். ஓகேவா? உனக்கு தெரியும் பவருக்கு ஃபார்முலா என்னது? P = VI. இல்லைன்னா என்ன செய்யலாம்? V²/R. அப்படி இல்லைன்னா என்ன போடலாம்? I²R. பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ நம்மளுக்கு என்ன நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தானே சூஸ் பண்ண முடியும். ஸோ P = VI அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு P1 மட்டும்தானே தெரியும், அப்புறம் V1 தெரியும். அப்படி தானே? இப்போ P1 V1னா இங்கே I1 தானே எழுத முடியும், ஏன்னா கரண்ட் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் பேரலல் அப்படிங்கிறதுனால.
சரியாம்மா? சரி, P1 என்ன தெரியும் உனக்கு? 500. வோல்டேஜ் V1 என்ன கொடுத்துருக்கோம்? 200 இன்ட்டு I1. இதுலேருந்து I1 கண்டுபிடிக்கலாமா? I1 என்ன வரும்? 500/200 எவ்வளவு? 2.5 ஆம்பியர். ஓகேவா? பேரலல் சர்க்யூட்டில் V ஈக்குவல் டு இதுன்னு பார்த்தா, அதே மாதிரி பேரலல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் I எப்படிமா இருக்கும்? I டோட்டல் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 போங்க, 2 நான் I2ஓடு நிறுத்திக்கிட்டேன். இப்போ உனக்கு I டோட்டல் தெரியும், கொடுத்துட்டாங்க அப்படி தானம்மா? 25. I1 எவ்வளவு? 2.5. அப்போ I2 என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ I2 எவ்வளவுமா? 22.5 ஆம்பியர். இதை அங்கே கழிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ பாரு, உனக்கு I1 தெரிஞ்சிடுச்சு, I2 தெரிஞ்சிடுச்சு, அப்படி தானே? அப்போ இந்த I1 என்னது? தட் இஸ் 2.5 ஆம்பியர். இந்த I2 எவ்வளோவா? 22.5 ஆம்பியர். இந்த ரெண்டையும் கூட்டிட்டு அப்படின்னா 25 வந்துருமா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் கரெக்டு தானே கிட்டத்தட்ட? ஓகே. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாரு, ரெசிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இன்னும் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கல. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஈஸி ஃபார்முலா V ஈக்குவல் டு IR படிச்சிருக்கு, அப்படி தானே? ஆஸ் பர் ஓம்ஸ்லா V ஈக்குவல் டு என்னது? IR, அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு 2 ரெசிஸ்டர் இல்லையா? அப்போது R1 கண்டுபிடிக்கணும், R2வும் கண்டுபிடிக்கணும். அப்போ V1 ஈக்குவல் டு என்னது? I1 R1. அப்புறம் V2 ஈக்குவல் டு என்னது? I2 R2. இதில் இந்த 4 வேல்யூவும் தெரியும். R1 R2 தானே தெரியாது, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தானே? ஓகே. அப்போ V1 எவ்வளவு? ஸோ டு ஃபைண்ட் R1, V1 ஈக்குவல் டு I1 R1. எவ்வளவு V1? 200. I1 என்ன பார்த்தோம்? 2.5. அப்போ R1 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? R1 ஈக்குவல் டு என்னங்கிறத கண்டுபிடிங்க. என்ன வரும்? 200 divided by 2.5, 80 ஓம். ஆன்சரை யூனிட்டோடு எடுத்து எழுதணும். ஒரு ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டோமா? தென் V2 என்னது? I2 R2. இப்போ நம்ம இப்போ 200, ஏன்னா V1 V2 எல்லாமே Vன்னு சொல்லியாச்சு, சேம் வேல்யூ தானே? I2 என்ன வந்துச்சு? 22.5 இன்ட்டு R2. இப்போ R2 என்னன்னு கண்டுபிடிங்க. 200 divided by 22.5, that is 8.8888 போய்கிட்டே இருக்குது. அதாவது சில பேருக்கு ரவுண்ட் அப் பண்ண தெரியல அப்படின்னா இப்படி 8.888 புள்ளிக்கு அப்புறம் 4 ஸ்தானம் வரைக்கும் எழுதுங்க. ஓகேவா? இல்லை எனக்கு நல்லா கன்வெர்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். கிட்டத்தட்ட இது என்னது? 8.9 ஓமுக்கு ஈக்குவல். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினில் கேட்டிருக்க 2 கண்டுபிடிச்சாச்சா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 2 ரெசிஸ்டர் என்னன்னு கேட்டாங்க, நம்ம 2ஐயும் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இவ்வளோதான். அப்போ சிம்பிளாக பவரோட ஃபார்முலா ஓம்ஸ்லா இதை வச்சு தான் செஞ்சுருக்கோம். பார்க்க தான் ஸ்டெப்ஸு உனக்கு புரியணுங்களுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். புரியுதா? உனக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், எல்லாமே நீ கண்டுபிடிச்சிட்டியே இல்லையா? உனக்கு ஸ்டெப்பு தெரியணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொன்றா சிம்பிளாக எழுதி வச்சுருக்கேன். நீ தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் நீ சால்வ் பண்ண ஈஸியாக நீயே சால்வ் பண்ண 2 லைனில் முடிச்சிருவேன். ஓகேவாம்மா? தென் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ கடைசி ஆன்சர் எடுத்து எழுதிடணும்னாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. A circuit consists of 2 resistors 20 ohm and 30 ohm connected in parallel. 2 resistors இருக்குது, வேல்யூ என்னவா? 20 and 30. அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? parallel. They are connected in series with resistor of 15 ohm. அந்த parallel கனெக்ஷனை இன்னொரு ரெசிஸ்டர், அதாவது 15 ohm கூட என்ன பண்ணியிருக்காங்களாம்? சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? If the total current through the 15 ohm resistor, சாரிம்மா இல்லை யூனிட் மென்ஷன் பண்ணல, 15 ohm. ஓகேவா? இஃப் த கரண்ட் த்ரூ 15 ohm ரெசிஸ்டர் இஸ் 3 amps, find the total resistance, total voltage, total power. அதுக்கப்புறம் இதில் வேணால் எழுதிக்கோ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் கரண்ட்டுமே கண்டுபிடிச்சிடலாமே, ஈஸி தான். அண்ட் டோட்டல் கரண்ட்.
ஓகேவா? என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? டோட்டல் வோல்டேஜ், டோட்டல் பவர், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் கரண்ட் அண்ட் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது ஒரே சம்மில் கேட்டிருக்கேன். புரிஞ்சுதா? இதில் ஏதாவது 2 டேட்டா உங்களுக்கு கேட்கலாம், இல்லை 10 மார்க் சம்மாக இதுவாகவே கேட்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி சீரீஸ் பேரலில் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னா உனக்கு நல்லா புரியும். இப்போது சீரீஸ் கனெக்ஷன்னா எப்படி போடுவோம்? சீரீஸ் ஒரு ரெசிஸ்டரோட ஃபினிஷிங் எண்ட் இன்னொரு ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கேன்? சீரீஸ். பேரலல் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் ஒரு எண்ட்லேயும் ஃபினிஷிங் பாயிண்ட் எல்லாம் இன்னொரு எண்ட்லேயும் ஜாயின் பண்ணியிருந்தது. இதோட ஸ்டார்டிங் இதோட இதை ரெண்டையும் ஒரு பாயிண்டில், சரியா? இதை நான் இங்கே ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ரெண்டையும் இன்னொரு பாயிண்டில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் பேரலல். அப்படி தானே? இதை இப்படி கூட வரையலாம். இப்படினாலும் என்னது தான்? பேரலல் தான். இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ரெசிஸ்டர் பேரலாக இருக்கான். அந்த இதை நான் இன்னொரு ரெசிஸ்டரோட என்ன பண்ணியிருக்கிறேன்? சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 காம்பினேஷன் சேர்ந்து வர்ற மாதிரி எடுத்து முதல்ல நம்ம எத்தனை காம்பினேஷன் பிடிச்சிக்கோ? சீரீஸ், பேரலல், தென் சீரீஸ் பேரலல் சொன்னோம்ல, அந்த காம்பினேஷன் தான் இப்போ வரைய போகிறோம். அப்போது 15 ஓம் ரெசிஸ்டரை என்ன பண்ணுறோமா? 2 ரெசிஸ்டர் பேரலல் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கல்லாமா, அதோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த கனெக்ஷன். புரியுதா? இது வரைக்கும் நம்ம சீரீஸ் தனியாக பார்த்தோம், பேரலல் தனியாக பார்த்தோம். இப்போ சீரீஸும் பேரலும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய கிவன் டேட்டாவை முதல்ல எழுதிப்போம். எழுதிட்டு அந்த சர்க்யூட்டை நம்மளே வரைஞ்சி பார்ப்போம். அப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன கேட்டிருக்காங்கன்னு நீயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாம்மா? ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்லேருந்து கிவன் டேட்டா எழுதுகிறேன். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 2 ரெசிஸ்டர்ஸ். என்னெல்லாம்? பேரலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் 20 ஓம். பேரலில் நான் இப்படி இந்த சிம்பிளில் கொடுக்குறேன். ஓகேம்மா? பேரலல் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? பேரலல் வித் என்னவா? 30 ஓம். இன்னொரு ரெசிஸ்டர் என்னது? சீரீஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் 15 ஓம். இது வந்து சீரீஸ் கனெக்டர் ரெசிஸ்டர். ஓகேவா? ஓகே. இந்த 15 ஓம் வழியாக போகக்கூடிய கரண்ட் என்னதுவா? 3 ஆம்பியர். அப்போ கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டர் என்னவா? 3 ஆம்பியர். இதுதான் அவங்க நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கும். கொடுத்துருக்க டேட்டாவும் மூலம் எழுதிப்போம். ஏன்னா தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் வோல்டேஜ், டோட்டல் பவர், டோட்டல் கரண்ட் அண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் வழியாக போகக்கூடிய கரண்ட். இப்படிதானா? பட் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் மட்டும். இன்னும் ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னவா? 15 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்ப்ஸ். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 பேரலாக போட்டு இந்த ரெசிஸ்டன்ஸோடு என்ன பண்ணியிருக்கேன்? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தானே? இப்படி தானே வரும். இந்த ஒரு சீரீஸ், இந்த 2 காம்பினேஷனும் பேரலல். அப்படி தானே? இந்த பேரலோட இந்த 15 ஓம் ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும்? ஒரு சப்ளை சோர்ஸோடு கனெக்ட் பண்ணணும். அப்படி தானே ஒரு சர்க்யூட் கிடைக்கும். ஓகே, நல்லா பாரு. சீரீஸில் என்ன சேம்? கரண்ட்டு சேம். அப்படி தானம்மா? அப்போது இந்த 3 ஆம்ப்ஸ் இங்கே போகிறதும் 3 ஆம்ப்ஸ் தான். உள்ளே வர்றது 3 ஆம்ப்ஸ் தான். இப்போ வெளியே கிட்டத்தட்ட இங்கே வெளியே வர்றது 3 ஆம்ப்ஸாக தான் இருக்கும். இந்த 3 ஆம்ப்ஸ் தான் இங்கே என்ன பண்ணும்? பிரிஞ்சு வரும். வெளியே வரும்போது 3 ஆம்ப்ஸ் தான் வரணும். சரியா? இப்போ இந்த சர்க்யூட் வந்து சீரீஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கிற என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு டோட்டல் கரண்ட் இங்கே சப்ளை கொடுத்துருப்போம். இதில் ஒரு 3 ஆம்ப்ஸ் கரண்ட் இங்கே வருதுன்னா அப்போ ஃபுல்லு வரும்போது என்ன ஆகும்? ஃபுல்லு சர்க்யூட்லேயுமே 3 ஆம்ப்ஸ் தான் இருக்கும். ஏன்? சீரீஸில் சர்க்யூட் போகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்குங்கிறது நம்ம கான்செப்ட் பார்த்துருக்கோம். பட் இங்கே 2 காம்பினேஷனும் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் பாரு. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் சீரீஸ் தானே. சீரீஸுங்கும்போது இது 15 ஓம், இது 3 ஆம்ப்ஸ், இது கரண்ட்டு, இது ரெசிஸ்டர். I இருக்குது, R இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? V கண்டுபிடிக்கலாம் தானே. இப்படி தானேம்மா? அப்போ என்ன கிடச்சிரும்? டோட்டல் இப்போ 3 இருக்குது, 15 இருக்குது. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணி V = IR படி போட்டோம் அப்படின்னா இதுக்கு அக்கறை சொல்ல வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? தட் இஸ் 3 × 15 எவ்வளவு? 45 வோல்ட். அப்போ இந்த 45 வோல்ட்டுங்கிறது தான் சீரீஸில் வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கும்? தனித்தனியாக பிரிஞ்சது டோட்டல் வோல்டேஜுக்கு ஈக்குவல்னு வரும். இப்படிதானா? இந்த 3 ஆம்ப்ஸ் இப்போ 45 வோல்ட்டுங்கிறது வரப்போகுது. இந்த ரெசிஸ்டருக்கு வழியாக இப்போ நம்மளுக்கு
இப்படியே வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற அடுத்த கொஷின் வரும். அப்போ என்ன பண்ணலாம், இது ரெடியூஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணி ஒரே சர்க்யூட்டாக கொண்டு வரலாம். ஆனால் நீ கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இதில் போக கரண்ட் என்ன இதில் போக கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட் டிவிஷன் ரூல் போகணும். அப்போது இப்படி ஏகப்பட்ட இது உனக்கு ஒரு இதை பார்த்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியுமா அதை கண்டுபிடிக்க முடியுமாங்கிற ஒரு ஐடியா இப்படி கெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிள் வே என்னங்கிறத யோசித்து செஞ்சேன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவாம்மா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தானே. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணணும், இது சீரீஸ், இந்த ரெண்டையும் உடச்சி விட்டால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பேரலாக இருக்கிறது என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் இந்த ரெண்டையும் அடுத்து சீரீஸ்க்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாரு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு தனியாக இந்த கொஷினில் இது மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னா அப்போ என்ன இருக்கும், 15 ஓமும் இது மட்டும்தான் இருக்கும். அப்படி தானம்மா? இப்போ 15 ஓம், இது என்னது 20 ஓம், 30 ஓம். ஓகேவா? இதை நம்ம பேரல் காம்பினேஷன் போடலாமா? எப்படி கண்டுபிடிப்போம் பேரலில், இது 15, இதோட இதை எடுக்கணும்னா என்ன செய்யணும், 20 × 30 டிவைடட் பை 20 + 30. ஏன் இப்படி எழுதியிருக்கேன், R1 × R2 டிவைட் பை R1 + R2ன்னு கண்டுபிடிச்சோம்ல. நீ அப்படி எழுதினாலும் சரி, இல்லை R1 இன்வெர்ஸ் ப்ளஸ் R2 இன்வெர்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் போட்டாலும் ரைட்டு தான். ஏன்னா இது பேரலல் இல்லையா. ஸோ அப்போ எழுதும்போது என்ன செய்வோம், உங்கள் இன்வெர்ஸ் படியே வரலாமா, ஏன்னா நீ ஃபார்மில் மறந்துடக்கூடாதுன்னு எழுதலாம். ஒன்று R1 × R2 டிவைட் பை R1 + R2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்ன எழுதுவோம், R1 இன்வெர்ஸ் ப்ளஸ் R2 இன்வெர்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு என்னது RT. எதுக்கு, பேரலலுக்கு. இது பேரலல் தானே. அப்போ R1 இன்வெர்ஸ் ப்ளஸ் R2 இன்வெர்ஸ், வந்த ஆன்சருக்கு ஒரு இன்வெர்ஸ். அப்படி தானே, என்ன வந்திருக்கு 12 ஓம். இப்போ இந்த ரெண்டு எப்படி இருக்குது பாரு, சீரீஸ் ஆயிட்டு. அப்படி தானே. ஸோ அப்போ RT எவ்வளவுமா, 15 + 12. இப்போ 15 + 12 இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம், என்னது இது 3 amps. அப்படி தானே, சப்ளைலேருந்து வர்றது அங்கே 15 ohmஸோட கனெக்ட் பண்ணியிருக்க. அப்போ இங்கே வர டோட்டல் கரண்ட் என்னவாக இருக்கும், 3 amps தானே. பார்த்தோன்னே எழுதிடலாம், டேட்டாவே அங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் கரண்ட் என்னதுமா 3 ampere. இது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் கொஷினில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இப்படி டேரெக்டான கொஷின்ஸ்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு RT. ஓகேவா? அப்போ IT எவ்வளவு 3 ampere. டோட்டல் கரண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும். பாருமா, நம்மளுக்கு R டோட்டல் தெரியும், I டோட்டல் தெரியும், ஐயும் தெரியும், ஆரும் தெரியும். அப்போ V டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்போ டோட்டல் வோல்டேஜ் ஓம்ஸ்லாம் படி போகலாமா. இப்போ V = என்னது I டோட்டல் × R டோட்டல். இங்கே 1ன்னு போட்டேன்னா இங்கேயும் 1 2ன்னு போடுவோம். சீரிஸ் பேரலுக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிப்போம், அப்படி தானேம்மா. ஸோ இங்கே V டோட்டல் = I டோட்டல் × R டோட்டல். இப்போ V டோட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். I டோட்டல் என்னது 3 × R டோட்டல் எவ்வளவு 27 இல்லையா. அப்போ என்ன வரும், 3 × 27 என்ன, 27 × 3 81 வோல்ட். இப்போ V டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தால புரிஞ்சுதா. முதல்ல கேட்டது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதை கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் கரண்ட் அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. டோட்டல் வோல்டேஜ் இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வச்சு டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. சரியா. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டோட்டல் பவர். டோட்டல் பவர். ஓகே, உனக்கு பவருக்கு என்ன ஃபார்முலாலாம் தெரியும், P = VI, அப்படி இல்லைன்னா V²/R or I²R. ஸோ நான் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி P = VIS சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்போ P டோட்டல் = என்னது V டோட்டல் × I டோட்டல். அப்படிதானம்மா. V டோட்டல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 81 × I டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அப்போ 81 × 3 என்ன வரும் 243 வாட்ஸ். ஈஸி தானே. கொஸ்டின் தான் பெருசு. சாதாரண ஓம்ஸ்லாம் பவரோட நம்ம ஃபார்முலாஸ் வச்சு இவ்வளவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிதானா.
சீரிஸ் பேரலுக்குள்ள ஃபார்முலா ஓம்ஸ்லா தென் பவர். இது தெரிஞ்சாலே ஃபஸ்ட் யூனிட்டில் மேக்ஸிமம் நீ வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக வாசித்து கண்டுபிடிக்கணும். இப்போ கேட்டிருக்க அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோமா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் கரண்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிச்சி, டோட்டல் பவர் கிடைச்சிது. இப்போ நம்ம லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு சர்க்யூட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன, அது மட்டும்தான் மிஸ்ஸிங். கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பார், அதாவது உனக்கு சர்க்யூட்டில் இதில் போக கரண்ட் 3 ஆம்ஸ்னால் 15 ஓமில் 3 ஆம்ஸ் அப்போ சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ ரிமைனிங் என்ன கேட்டிருக்காங்க? 20 ஓம்ஸ்லேயும் 30 ஓம்ஸ்லேயும் போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வரக்கூடிய கரண்ட் ஐ, அப்படி தானே இங்கேருந்து வர கரண்ட் ஐ 3 ஆம்ஸ் இப்படி வருது. இப்போ இந்த சர்க்யூட்டில் இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3 ஆம்ஸுங்கிறது இங்கே தானே வரும். அப்போ இங்கே வரது I1 I2 ரெண்டாக பிரியும். அப்படி தானேம்மா? இது I1ங்கிற கரண்ட்டு, இது I2ங்கிற கரண்ட்டு. இது வோல்டேஜ் சேம்ங்கிறதுனால இது பேரலல்னு வச்சுக்கிட்டோன்னா நீ 81 வோல்ட் வச்சு நீ என்ன பண்ணலாம்? V தெரியும், R தெரியும். அப்படி தானே? இப்போ இந்த சர்க்யூட் என்னது? பேரலில் எது சேம்? வோல்டேஜ் இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 81 வோல்ட்டு. ஸோ V தெரியும், R தெரியும், R1 R2 வச்சு நீ அப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியும். இல்லை எனக்கு வந்து இப்போது ஈஸியாக இருக்குது, நான் கரண்ட் டிவிஷன் ரூல் படி போகலனாலும் சரி. ஓகேவா? இப்போ நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் போகலாமா? கரண்ட் டிவிஷன் ரூல் படி பாருமா, நீ லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர், ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கொஸ்டின் உனக்கு டேரெக்டாக என்ன கொடுத்துருந்தாங்க? கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டர் என்னவா 3 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ரெண்டாவது இந்த கரண்ட் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 20 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் இப்போ வந்து அது I1ன்னு வச்சுப்போமா, ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஸோ ஐஎக்ஸ் என்ன கரண்ட் டிவிஷன் ரூல் படி பார்த்தோம்? ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐ total into opposite resistance divided by total resistance. அப்போ I1 I2 இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 20 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? என்ன வரும்? இது I1 தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். டோட்டல் கரண்ட் என்னது? 3. நம்ம ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 20க்கு நேராக ஆப்போசிட்டில் என்ன இருந்தது? பேரலல் நம்ம என்ன பார்த்தோம்? தட் இஸ் 30 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? அந்த ஆக்சுவலாக இந்த சர்க்யூட் வந்து இதுக்கு தான் பார்க்கும். இந்த பேரலாக போட்டோம் பார்த்தியாமா, இந்த சர்க்யூட்டுக்கு தான் நம்ம பார்க்கும். ஸோ 3 ஆம்ஸ் கரண்ட்டு உள்ளே வருது. இது 20, இது 30. இப்போ இந்த I1 என்ன, I2 என்னங்கிறது கண்டுபிடிக்கிறோம். விளங்குச்சா? இப்போ பார், இப்போ 20 + 13 போட்டுக்கோ. அப்போ என்ன வரும்? 90 டிவைடட் பை 50. வாட் இஸ் த ஆன்சர்? 1.8 ஆம்ஸ். கேல்சியில் போட்டு கண்டுபிடிச்சிக்கோ. இது என்னது? I1, அதாவது கரண்ட் ஃப்ளூ த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர். தென் அடுத்தது என்னது? அப்போ 30 ஓம் ரெசிஸ்டரில் என்ன கண்டுபிடிக்கணும்ல? கரண்ட் த்ரூ 30 ஓம் ரெசிஸ்டர். உனக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலான்னா இதே மாதிரி என்ன பண்ணலாம்? இது கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் கெஸ் பண்ணிப்பார். டோட்டல் கரண்ட் இருக்குது, I1 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இது அதுலேருந்து கழிச்சிட்டா I2 கிடச்சிரும். அப்படி தானே? இல்லை நான் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா நோ ப்ராப்ளம். இதே மாதிரி எழுதுங்க. என்ன கண்டுபிடிக்கலாம்? I2 ஈக்குவல் டு என்னது? டோட்டல் கரண்ட்டு இன்ட்டு ஆப்போசிட். டோட்டல் கரண்ட் என்னம்மா? 3. ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 20க்கு இதனால 30. இப்போ 30க்கு நேராக ஆப்போசிட் என்ன இருக்குது? 20 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? அதே தான் 20 + 30. இப்போ என்ன வரும்? 60 டிவைடட் பை 50. ஓகேவா? அப்போ 60 டிவைடட் பை 50 என்ன வரும்? 1.2 ஆம்பியர். தட் இஸ் I2. ஸோ இண்டிவிஜுவலாக போகக்கூடிய கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது பேரலை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் தி கரண்ட்ஸ் வந்து டோட்டல் கரண்ட்டுக்கு ஈக்குவல். அப்படி தானே? இங்கே 1.8 இருக்குது பாரு, இது ஒரு ரெசிஸ்டரில் போகக்கூடிய கரண்ட்டு. 1.2 இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடணும்? 3 டோட்டல் கரண்ட்டுக்கு வந்துருச்சா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதலாமா? ஓகே, ஆன்சர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோமா? 27 ஓம். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ பார்த்தோம்? 81 வோல்ட். தென் டோட்டல் கரண்ட்
கரண்ட் ஈக்குவல் டு எவ்வளவு 3 ஆம்பியர். தென் வேறு என்ன பார்த்தோம், டோட்டல் பவர் பார்த்தோம் இல்லையாம்மா, டோட்டல் பவர் 243 வாட். ஓகே, தென் லாஸ்ட் என்ன பார்த்தோம், கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் இல்லையா. ஸோ கரண்ட் த்ரூ 15 ஓம் ரெசிஸ்டர் என்னது 3 ஆம்பியர். ஓகேவா. தென் இதே மாதிரி எழுதிக்கோ, கரண்ட் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர் என்னவா இருக்கும், நான் இங்கே எழுதியிருக்கேன், நீ ஸ்டெப்பில் ஃபுல்லும் எழுது கரண்ட் த்ரூ 20 ஓம் ரெசிஸ்டர். ஓகேவா. என்ன பார்த்தோம் 1.8 ஆம்பியர். தென் கரண்ட் த்ரூ 30 ஓம் ரெசிஸ்டர் வழியாக என்ன கரண்ட் போச்சு 1.2 ஆம்பியர். அதான். ஸோ பார்க்க தான் கொஷின் பெருசாக தெரிஞ்சது. சாதாரண ஓம்ஸ்லா பவர் அப்புறம் இந்த கரண்ட் டிவிஷன் ரூல் இதையே நீ கூட ஓம்ஸ்லா அப்படியே யூஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டு பேரலல் தானே, வோல்டேஜ் அப்போ சேமாக தானே இருக்கும். ஸோ 81 வோல்ட்டு போட்டு இந்த ரெசிஸ்டர் R1 எடுத்துக்கணும். அப்போ V1 இருக்குது, R1 இருக்குது, I1 கண்டுபிடிச்சிருக்கலாம். V1 இந்த அப்புறம் V2 I2 V2 ஈக்குவல் டு I2 R2 வச்சுட்டு இது R2வாக கன்சிடர் பண்ணிவிட்டு V2 V1 எல்லாம் ஒன்று தானே, பேரலல் தானே, அதை வச்சு நீ I2 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உன்னுடைய இஷ்டம் தான். பட் எந்த மெத்தடில் நீ ஃபாலோ பண்ணாலும் ஆன்சர் ஒன்று போல் வந்துடணும், ஸ்டெப்பு ஈக்குவலாக கொண்டு வந்துடணும். ஓகேவா. எந்த நீ ரூலில் டிவிஷன் ரூலில் போட்டாலும் சரி, இல்லை நீ இதை V ஈக்குவல் டு IR ஃபார்மேட் வச்சு நீ வோல்டேஜுக்கு வச்சு நீ கரண்ட்டை கண்டுபிடிச்சாலும் சரி, பட் ஆன்சர் வந்துடணும். ஓகேவாம்மா, அதில் தப்பு பண்ணிடாத. சாய்ஸ் நம்மளோட தான், எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துக்கணும். நீ ஓம்ஸ்லா படி பண்ணுறியோ இல்லை கரண்ட் டிவிஷன் ரூல் படி பண்ணுறியோ, தட் இஸ் யுவர் சாய்ஸ். லாஸ்ட்டாக ஆன்சர்ஸை எடுத்து எழுதிடணும். புரிஞ்சுதா? சரி, நீங்கள் நடத்தின பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். ஸோ நம்ம டி சர்க்யூட்ஸில் இது வரைக்கும் சீரியஸ் கனெக்ஷன் தனியாக பார்த்தோம், பேரல் கனெக்ஷன்ஸ் தனியாக உள்ள சம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி சீரியஸ் பேரல் ரெண்டும் சேர்த்தும் பார்த்தாச்சு. ஓகேவாம்மா. இனி அடுத்த கிளாஸில் வந்து எப்படி இந்த சீரிஸ் பேரலல் காம்பினேஷனை ரெடியூஸ் பண்ணலாம், தட் இஸ் ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நடத்தின சம்மில் இருந்தே நான் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸை நம்ம கூகுள் கிளாஸில் நம்ம மீட்டிங்கில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கோமா. நம்ம இன்றைக்கி பார்த்த அதே சம் தான், ப்ராப்ளம்ஸில் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வந்து நம்ம கூகுள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.